ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. முக்கிய செய்தி: கோவை, திருப்பூர், அரியலூர் உள்ளிட்ட 9 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது. கோவை, திருப்பூர், அரியலூர் உள்ளிட்ட 9 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. ஒன்பது மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இதுகுறித்த முழு விவரங்களுடன் இணைகிறார் நமது செய்தியாளர் ஹரீஷ். ஹரீஷ், வணக்கம். இன்று கத்திரி வெயில் தமிழகத்தில் தொடங்கியிருக்கும் நிலையில் 9 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. சொல்லுங்கள், வரும் நாட்களுக்கான தமிழகத்திற்கான வானிலை நிலவரம் எப்படி இருக்கும்? வெப்பத்தின் தாக்கம் எப்படி இருக்கும்? தமிழகத்தில் 9 மாவட்டங்களில் இன்று கனமழை வாய்ப்பு உள்ளதாக என சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது. மேலும் தமிழகத்தை பொறுத்தவரை அடுத்து வரும் 3 நாட்களுக்கும் கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இன்று கோவை, திருப்பூர், அரியலூர், கரூர், விழுப்புரம், கடலூர், நீலகிரி மற்றும் புதுவையில் கனமழை வாய்ப்பு உள்ளதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அதே போலையும் நாளை மற்றும் நாளை மறுநாளும் நீலகிரி, திண்டுக்கல், தேனி ஆகிய மாவட்டங்களிலும் கனமழை வாய்ப்பு உள்ளதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. சென்னையை பொறுத்த வரைக்கும் வானம் மேகமூட்டங்களுடன் காணப்பட்டு வந்த நிலையிலும் அதிகபட்சமான வெப்பநிலையை பொறுத்தவரையும் இயல்பில் இருந்து 2 டிகிரியில் இருந்து 3 டிகிரி செல்சியஸ் வரையும் அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது என சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளும் திருப்பதி, பொன்னேரி, அலமேதி, சோழவரம் உள்ளிட்ட சுற்று வட்டாரங்களும் கனமழை தற்பொழுது பொழிந்து வந்து கொண்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் சென்னையில் இருக்கும் முக்கிய நகரங்களில் நுங்கம்பாக்கம், வடபழனி, சேத்பட்டு போன்ற பல்வேறு நகரங்களிலும் கனத்த காற்றழுத்தத்துடன் மழை பெய்து வருவதால் சாலையில் வைக்கப்பட்டிருக்கும் கட் அவுட், பேனர்கள் போன்றவற்றையும் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஹரீஷ்.